எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போது நம்ம ஆர்மி சீஃப், பாகிஸ்தான் ஆர்மி சீஃப் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, யூஎஸ்க்கு போயிருந்திருக்காரு. அவர் வந்து ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு. அது என்னங்கிறத பார்த்துடலாம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னீர், அதாவது நம்ம ஃபாரின் மினிஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வருத்தத்திற்கிற ஒரு விஷயம். முன்னீர் வந்து இந்த மாதிரி ரிமார்க்ஸ் வந்து சொல்கிறது வந்து ஃப்ரெண்ட்லி தேர்ட் கண்ட்ரிக்கிட்டேருந்து போய் இருந்து அதை பற்றிலாம் பேசியிருக்காரு, நம்ம இந்தியாவை பற்றி அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இந்தியா வந்து எப்போவுமே வந்து எல்லா ஸ்டெப்ஸும் நெசசரி ஸ்டெப்ஸ் எடுக்கும், எங்களுடைய வந்து நேஷ்னல் செக்யூரிட்டிக்காக, சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மண்டே அன்றைக்கி கண்டம் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான் ஆர்மி சீஃப் அசீம் முனீர் வந்து த்ரெட் பண்ணியிருக்காரு இல்லையா, நியூக்ளியர் வார் பற்றி பேசியிருக்காருல, அதை வந்து கண்டனத்துக்குரியது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இதை எங்கே அட்ரஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து, பாகிஸ்தான் ஒரிஜின் அந்த இருக்கிறவங்க வந்து அமெரிக்காவில் இருப்பாங்க இல்லையா, ஃப்ளோரிடா டம்பா அப்படிங்கிற இடத்த கேதர் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து இதை வந்து பேசியிருக்காரு ஃபீல்ட் மார்ஷல் முனீர். இன்கேஸ் வந்து ஏதாவது வந்து நியூக்ளியர் த்ரெட் கொடுத்துருக்காரு, அதாவது வந்து ஃப்யூச்சரில் வாரெல்லாம் ஏதாவது வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து சும்மா இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. மினிஸ்ட்ரி அவங்களுமே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது நியூ டெல்லியோட பொசிஷன், அதாவது வந்து நியூக்ளியர் பிளாக்மெயிலுக்கெல்லாம் நாங்கள் வந்து அசர மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பாகிஸ்தான் ஃபீல்டு மார்ஷலோட ரிமார்க்ஸை பற்றி அதை சொல்கிறத வந்து இஸ்லாமாபாத் வந்து இர்ரெஸ்பான்சிபிள் ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க, வித் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தானி மிலிட்ரி வந்து எப்போவுமே வந்து அதோட ட்ரூ கலர்ஸை வந்து காமிக்கிறது வந்துன்னா யுனைடெட் ஸ்டேட்டோட சப்போர்ட்னால தான் வந்து அது எல்லாமே இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து டெமோக்ரஸி வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது பாகிஸ்தானில் அப்படிங்கிற அதற்கு அந்த மாதிரி சிம்டம் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மிலிட்ரி வந்து ஆல்வேஸ் வந்து இங்கே கண்ட்ரோல் பண்ணுறது கவர்மெண்ட்டை வந்து மிலிட்ரி தான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. முன்னீர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்கு வந்து வாரோ எங்களுக்கு ப்ராப்ளம் ஏதாவது ஃப்யூச்சரில் வருது அப்படின்னா வந்து நாங்கள் வந்து ஹாஃப் தி வேர்ல்டு வந்து நாங்கள் வந்து எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இவர் வந்து 2 மந்த்ஸில் வந்து யூஎஸ் ட்ரிப்புக்கு வந்து 2வது தடவையாக போயிருக்காரு. இவர் வந்து இவரோட ஃப்ரெண்டோட ஏதோ ரிட்டையர்மெண்ட் செரிமனி அப்படின்னு சொல்லி வந்து போயிருக்காரு. அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி ரிமார்க்ஸ் வந்து தேர்டு கண்ட்ரிலேருந்து நம்ம வந்து இன்னொருத்தருக்கு இந்த மாதிரி த்ரெட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து என்றைக்குமே நடந்ததில்லை அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க யூஎஸ்லேருந்து. நாங்கள் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் எங்களுக்கும் இருக்குது, நியூக்ளியர் நேஷன் தான் நாங்களும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. நாங்கள் வந்து கம்மியானவங்க கிடையாது, இதுக்கும் சாதிச்சவங்க இல்லை, எங்களுக்கும் வந்து மிசைல்ஸ் அப்புறம் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லிகிட்ருக்காரு. அதில் இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, முக்கியமான விஷயம், இண்டூஸ் வாட்டர் சேனலில் வந்து இந்தியா ஏதாவது பில்டு பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இவங்க டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுவோம், எனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தாலும் வந்து நாங்கள் வந்து அதை வார்னிங் கொடுத்துருக்காரு. இந்த வாட்டர் வந்து இண்டூஸ் வாட்டர் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்தியாவுடைய வந்து ஃபேமிலி சொத்து கிடையாது, இது வந்து பிலாங்ஸ் டு பாகிஸ்தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிகிட்ருக்காரு. வந்து பகல்காம் அட்டாக் அப்புறம் வந்து நம்ம நிறுத்திட்டோம் அப்படிங்கிறதுனால வந்து தண்ணி இந்த இதை 250 மில்லியன் பீப்புள் வந்து ஸ்டார்வேஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லிகிட்ருக்காரு. நாங்கள் வந்து இந்தியா அந்த டேமை பில்டு பண்ணணுன்னு தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க வந்து கட்டி முடிச்சுட்டாங்கன்னா அதை வந்து நாங்கள் டெஸ்ட்ராய் பண்ணிவிடுவோம், 10 மிசைலை வச்சு நாங்கள் டெஸ்ட்ராய் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இண்டஸ் ரிவர் வந்து இந்தியாவுக்கு வந்து சொந்தமானது கிடையாது, அது வந்து அவங்களுடைய வந்து ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு வந்து அந்த மிசைலோடைய அந்த இது வந்து கம்மி கிடையாது எங்களுக்கு அப்படின்னா, ஷார்ட்டேஜ் எல்லாம் எங்களுக்கு எதுவுமே இல்லை, நிறையவே இருக்குது எங்களுக்கு, நாங்கள் கண்டிப்பாக வந்து தாக்குவோம் அப்படிங்கிறத வந்து எங்களுடைய நாட்டை பாதிக்கும் போது நாங்கள் தாக்குவோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அல்ஹம்துல்லா அப்படின்னு சொல்லி அந்த இதை ஸ்பீச்சை வந்து முடிச்சிருக்காரு. அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே நம்ம இந்தியா எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகுது, இனியும் வந்து அவர் என்ன பண்ண போகிறோம் அதுக்குன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.